உழைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தனஸ்தானம், குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2ஆம் இடத்தை நோக்கி உங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது இருக்கும். நிறைய வருமானம் வரணும், நிறைய வேலைகள் செய்யணும், வேலைக்கேற்ற ஊதியம் வரணும் அப்படின்னு நல்ல வருமானம் வரக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருந்தாலும் எதிர்பாராத செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வருமானம் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு செலவு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு உச்சிதமாக. ஸோ சுக்கிரன் கேது இணைவு அப்படிங்கிறது எப்படி இருக்கும், நல்ல பாசிட்டிவாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குடும்பத்தில் பார்ட்னர், அதாவது மேஷராசிக்கார நேயர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கை துணையோட கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் மனக்கசப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது காதல், கலை இதெல்லாமே குறிக்கக்கூடிய இடமாகவும் இருப்பதனால அந்த இடத்துல இந்த சுக்கிரன் கேது இணைவு வரும் பொழுது இருந்தாலும் சிம்ம ராசியில் இந்த சுக்கிரன் கேது இணைவு இருக்கிறதுனால வயிறு சம்பந்தப்பட்ட உடல்நல கோளாறுகள் சரியாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால அதிகமாக காரம் சாப்பிடாம, ஏன்னா அது சிம்மம் அப்படின்னு. மேஷராசிக்கு இந்த மாதம் கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, செவ்வாய் பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. புதன் ராசிக்கு 3ஆம் இடத்துலையும், சூரிய பகவான் ஆனி மாதம் 3ஆம் இடத்துலையும் வராரு. 4ஆம் இடத்துல குரு உச்சமா இருக்காரு. 5ஆம் இடத்தில் சுக்கிரன் கேதுவோட கூடி 5ஆம் இடத்துல சுக்கிரன் கேது நிற்கிறாங்க. அடுத்ததாக ராசிக்கு 11ஆம் இடத்தில் ராகுவும், ராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி பகவானும் இருக்காங்க. இதுதான் இந்த மாதத்தைய கோச்சார கிரக நிலைகள். செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு போறதுனால, ராசியாதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு போறதுனால உங்களுடைய உழைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தனஸ்தானம், குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2ஆம் இடத்தை நோக்கி உங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது இருக்கும். நிறைய வருமானம் வரணும், நிறைய வேலைகள் செய்யணும், வேலைக்கேற்ற ஊதியம் வரணும் அப்படிங்கிறதுக்காக வேலை வேலை வேலைன்னு சொல்லிட்டுன்னு வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க. அயராம இந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான உழைப்பை கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பீங்க. அதுக்கு தகுந்த பண வரவுமே இருக்கும். அதை இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். என்னதான் ராசியாதிபதி 2ல் இருந்தாலும் 12ல் இருக்கக்கூடிய சனி பகவானின் பார்வை செவ்வாய் பகவானின் மீது விழும்போது இவர் உழைப்பு காரகன் சனி பகவான் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த சனி பகவானுடைய பார்வை ராசியாதிபதி மேல போய் விழும் பொழுது உங்களுடைய உழைப்பு கடின உழைப்பா இருக்கும். உழைப்புக்கு தகுந்த ஊதியம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு இந்த சனி பகவானுமே அவரை பாத்தீங்கன்னா புஷ் பண்ண வைக்கிறாரு. நல்ல வருமானம் வரக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருந்தாலும் எதிர்பாராத செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வருமானம் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு செலவு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு உச்சிதமாக இருக்கும். அதே போல் படிக்கிற குழந்தைங்க அப்படின்னு சொல்லி எடுக்கும் பொழுது சூரியனும் புதனும் சேர்ந்து 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க, இல்லை நிறைய எக்ஸாம்ஸ், ஏதாவது ஒரு காலேஜுக்கு போகணும் அப்படின்னா ஒரு என்ட்ரன்ஸ் எழுதுறது, ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஒரு ஃபாரின் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க குழந்தைங்களுக்கு ஸோ அது ரிலேட்டடான எக்ஸாம்ஸ் எழுதுறது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கொடுக்க ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. உழைப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதுக்கு தகுந்த வெற்றி அப்படிங்கிறதும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்ததாக குடும்பஸ்தானத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் அதிபதியாக சுக்கிர பகவான் வராரு. இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவானோட சேர்றாருங்க. ஸோ சுக்கிரன் கேது இணைவு அப்படிங்கிறது எப்படி இருக்கும், நல்ல பாசிட்டிவா இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குடும்பத்தில் பார்ட்னர், அதாவது மேஷராசிக்கார நேயர்கள் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கை துணையோட கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் மனக்கசப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதனால இந்த ஜூலை மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் எது பேசினாலும் அமைதியா விட்டு கொடுத்து போறது அப்படிங்கிறது சிறந்ததாக இருக்கும். இல்லைன்னா மன சங்கடங்கள் மனக்கசப்புகள் வரக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்கும். 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது காதல், கலை இதெல்லாமே குறிக்கக்கூடிய இடமாகவும் இருப்பதனால அந்த இடத்துல இந்த சுக்கிரன் கேது இணைவு வரும் பொழுது காதலிக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி, அந்த காதல்ல ஒரு மனக்கசப்புகள், காதல் முறிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே வர்றதுக்கு இந்த ஜூலை மாதம் வாய்ப்பு இருக்கிறதுனால சண்டை சச்சரவுகள் இல்லாம பார்த்துக்கணும் உறவுகளுக்குள்ள. இல்லைன்னா சண்டை சச்சரவுகள் இந்த காதல் அப்படிங்கிறது கசப்பாகிறதுக்கான ஒரு வாய்ப்புமே இந்த ஜூலை மாதம் இருக்குங்க. அதனால பார்த்து நடந்துக்கிறது நல்லதா இருக்கும். மேஷராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதம் ஏதாவது உடல்நல குறைபாடுகள் ஏதாவது வருமா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பெரிதாக எந்த ஒரு உடல்நல தொந்தரவுகளுமே வராது.
இருந்தாலும் சிம்ம ராசியில வந்து இந்த சுக்கிரன் கேது இணைவு இருக்கிறதுனால வயிறு சம்பந்தப்பட்ட உடல்நல கோளாறுகள் வந்து சரியாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால அதிகமா காரம் சாப்பிடாம, ஏன்னா அது வந்து சிம்மம் அப்படிங்கும்போது ஒரு உஷ்ண ராசியாகவும் இருப்பதனால அதிக காரம், அதிக ஸ்பைசி இதெல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு அளவா உணவுல சேர்த்துக்கும் பொழுது இந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம பார்த்துக்கலாம் மேஷராசிக்கார நேயர்கள். இந்த விதமாக இந்த ஜூலை மாதம் மேஷராசிக்கார நேயர்களுக்கு அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.